வணக்கம். காவல்துறை டிஜிபி அலுவலகம் அருகே கொள்ளையன் கைவரிசை காட்டியிருப்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அஇஅதிமுக சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு நேர டிஜிபி கூட இல்லாத காவல்துறை மீது எப்படி குற்றவாளிகளுக்கு பயம் வரும் என தரமாரியான கேள்விகளை அஇஅதிமுக எழுப்பியிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்த திமுக அரசை 2026 வீட்டுக்கு அனுப்பி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று இந்த அஇஅதிமுகவானது இந்த அறிக்கையில் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அஇஅதிமுகவின் எக்ஸ் தள பக்கத்தில் இந்த பதிவானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள காவல்துறை டிஜிபி அலுவலகத்தின் அருகே கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளதாக செய்திகள் வருகின்றன. அதே போல கோவையில் பெண் ஒருவரிடம் நகை பணம் கொள்ளையடித்த வழக்கில் காவல்துறை டிஎஸ்பியின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன. காவல்துறை டிஜிபி அலுவலகம் அருகேயே துணிந்து கொள்ளையன் கைவரிசை காட்டியிருப்பது முதல்வர் காவல்துறையை எந்த லட்சணத்தில் நிர்வாகம் செய்கிறார் என்பதற்கு சாட்சி. முழு நேர டிஜிபி கூட இல்லாத ஒரு காவல்துறை மீது எப்படி குற்றவாளிகளுக்கு பயம் வரும்? வேலையே பயிரை மேய்ந்ததற் போல் போஸ்கோ வழக்கு முதல் கொள்ளை வரை காவல்துறையினர் மற்றும் அவர்களை சார்ந்தோர் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதும் அதிகரித்து வருகிறது. காவல்துறை நிர்வாகம் என்பது முற்றிலுமாக சீரழிந்துள்ளது என்பதை காட்டுகிறது. காரணம், இதை பற்றி எந்த கவலையும் இல்லாத முதல்வராக இருக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, தொலைந்த இரும்பு கருத்தை நீங்கள் இனிமேல் கண்டுபிடித்து துரு நோக்கி எந்த பயனும் இல்லை. சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்த திமுக அரசை 2026 இபிஎஸ் அவர்கள் பார்த்தோமேனால் தலைமையில் வீட்டுக்கு அனுப்பி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்றும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறது. கோவையில் டேட்டிங் ஆப் மூலம் பழைய இளம்பெண்ணை மிரட்டி நகை பணம் பறித்த காவல்துறை கண்காணிப்பாளரின் மகன் கைது செய்யப்பட்டிருப்பதும், அதே போன்று சென்னை டிஜிபி அலுவலகம் அருகே 25 வயது தம்பதிகளின் பார்த்தோமேனால் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அஇஅதிமுக சார்பில் இந்த கண்டன அறிக்கையை தற்பொழுது அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள்.